தெனாலிராமன் கதைகள் 259. சூது கவ்வும். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் தெனாலிராமனின் அறிவாற்றலையும் புகழையும் கண்டு பொறாமை கொண்ட சில அமைச்சர்கள் அவனை எப்படியாவது அரசர் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினர். ஒரு நாள் அரசவை கூடியிருந்த போது தலைமை அமைச்சர் எழுந்து அரசரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். மன்னா, நமது தெனாலிராமன் மிகவும் புத்திசாலி என்று அனைவரும் கூறுகிறார்களே. அவர் இந்த உலகிலேயே சிறந்த, யாருமே இதுவரை பார்த்திராத ஒரு அபூர்வமான ஓவியத்தை 1 மாத காலத்திற்குள் வரைந்து காட்ட முடியுமா? அப்படி வரைந்தால் அவர் உண்மையான அறிவாளி என்று நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். அமைச்சர்களின் உள்ளத்தில் இருந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்ட அரசர் தெனாலிராமனின் திறமையை சோதிக்க நினைத்து தெனாலிராமனிடம் 1 மாத காலத்திற்குள் சிறந்த ஓவியத்தை வரைந்து வருமாறு கட்டளையிட்டார். தெனாலிராமனும் அந்த சவாலை புன்னகையுடன் சரி என்று ஒப்புக்கொண்டான். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. 1 மாதம் கழிந்தது. அரசவை விமர்சையாக கூடியது. அரசர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் தெனாலிராமன் என்ன வரையப் போகிறான் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். தெனாலிராமன் ஒரு பெரிய பட்டு துணியால் மூடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலகையை கொண்டு வந்தான். துணியை விலக்கியதும் அங்கிருந்த அனைவரும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பலகையில் எந்த படமும் இல்லை. வெறும் பச்சை நிறம் மட்டுமே முழுவதுமாக பூசப்பட்டிருந்தது. படத்தின் ஒரு மூலையில் ஓரத்தில் மாட்டின் வால் மட்டுமே லேசாக வரையப்பட்டிருந்தது. அரசர் மிகவும் கோபத்துடன், ராமா, இது என்ன முட்டாள்தனம்! சிறந்த ஓவியம் என்று பெரிய சவால் விட்டுவிட்டு இப்படி வெறும் வர்ணத்தை மட்டும் பூசி வந்துள்ளாயே, இதுதான் சிறந்த ஓவியமா என்று கடுமையாக கேட்டார். அதற்கு தெனாலிராமன் மிகவும் அமைதியாக, மன்னா, பொறுங்கள், இது சாதாரண ஓவியம் அல்ல, புல் மேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு அழகிய பசுமாட்டின் ஓவியம் என்றான். அரசர் மேலும் குழப்பத்துடன், நீ கூறுவது விசித்திரமாக உள்ளதே, இதில் புல் எங்கே இருக்கிறது, மாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். உடனே தெனாலிராமன் எந்த பதற்றமும் என்று சிரித்துக்கொண்டு, மன்னா, அந்த பசுமாடு அங்கிருந்த புல் முழுவதையும் தின்றுவிட்டது. புல்லை தின்ற பின் மாடு தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டது. அதனால்தான் அதன் வால் மட்டும் முனையில் சற்று தெரிகிறது. இது ஒரு மிகச்சிறந்த கற்பனை ஓவியம். உண்மையான கலை நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இதன் முழு அருமை புரியும் என்று சாதுரியமாக பதிலளித்தான். ராமனை சிக்க வைக்க நினைத்த அமைச்சர்கள் அனைவரும் இதை கேட்டு வாயடைத்து போயினர். தெனாலிராமனை அவமானப்படுத்த நினைத்த அவர்கள் தங்களது சூழ்ச்சியால் தாங்களே ஏமாந்து அவமானப்பட்டனர். தெனாலிராமனின் இந்த சமயோசித புத்தியையும் அவனது சாதுரியமான பதிலையும் கேட்டு அரசர் விழுந்து விழுந்து சிரித்தார். தெனாலிராமனுக்கு பொற்காசுகளை பரிசளித்தார். பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது என்பதையும் சூது தங்களையே கவ்வும் என்பதையும் அமைச்சர்கள் நன்கு உணர்ந்து கொண்டனர். நீதி. பிறருக்கு கெடுதல் நினைத்து செய்யும் சூழ்ச்சி இறுதியில் அதை செய்தவர்களுக்கே வினையாக வந்து சேரும். நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.